வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வெயில் மாலை. காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா போனாலும் ஈவினிங் ஆனா நம்ம ஷோவை பார்த்தா கண்டிப்பா ரிலாக்ஸேஷன் நிச்சயமா எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்க எல்லாருக்குள்ளயும் இருக்கும். அதை நான் வீணடிக்க விரும்பல. வாங்க டைரக்டா ஷோக்குள்ள போயிடலாம். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். உடலுக்கும் சரி மனசுக்கும் சரி ஒரு சேர ரிலாக்ஸேஷனையும் ஃபிட்னஸையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா யோகாசனம் தான். அந்த யோகாசனத்தை இவங்க எவ்வளவு ஈஸியா சொல்லி கொடுக்குறாங்க, என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் பார்க்கக்கூடியது அந்த தொந்தி கம்மி பண்ணுறதுக்காக பயிற்சிகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். பகுதி 2. இதில் இப்போ முதல்ல பண்ண போகிறது பத்த கோணாசனம். பட்டர்ஃப்ளை போஸ்ன்னு சொல்லக்கூடிய பத்த கோணாசனத்தில் காலை இப்படி வைக்கிறோம். வச்சுட்டு கைகள் ரெண்டுமே இந்த கால் விரல்களோடு சேர்த்து இப்படி கோர்த்துக்கிறோம். முதுகு தண்டு நல்லா நேராக வச்சுட்டு இந்த எல்போ பகுதியை அப்படி நல்லா நேராக வைக்கிறோம். வச்சுட்டு அப்படியே நம்ம முன்னோக்கி குனிய போகிறோம். இந்த இதில் பதகோணாசனம் பண்ணும்போது உங்களுக்கு கால் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் இப்படி தான் வருதுன்னா தள்ளி வச்சோம்னா சரியாக இருக்குன்னா அப்படியே கால் வைக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப மேலே இப்படி தான் தூக்கி இருக்குது எனக்கு வைக்க முடியலங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் 2 தலையாணியை வச்சுட்டோம். அது மேலே காலை ரெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது வச்சுட்டு அப்படியே முன்னோக்கி குனிய போகிறோம். அப்புறம் மேலே நேராக வர போகிறோம். கீழே குனியும் போது நம்மளோட கை மடங்கும். நேராக வரும்போது கை நேராக ஆகிடும். இப்போ முன்னோக்கி குனியும் போது இந்த இடத்துல கண்டிப்பாக ஸ்ட்ரெச் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது கொஞ்சம் அப்படியே நீங்கள் பேர் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். அதே மாதிரி முன்னோக்கி போகும்போதும் சரி எவ்வளோ தூரத்துக்கு வருதோ அந்த அளவுக்கு போகலாம். இப்போ தொந்தி இப்போ இவ்வளோ பெருசாக அப்படி இருக்குன்னா இவ்வளோ தான் போக முடியும். இருந்தாலுமே நம்ம நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான், முயற்சி பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல நல்ல ப்ரெஷர் கொடுத்து அது அழுந்தும். அந்த அழுந்த அந்த எல்லாமே உங்களுக்கு சரியாகும். இப்போ அது பயிற்சி 2 பார்க்கலாம். பயிற்சி 2ல் காலை கொஞ்சம் நல்லா இப்படி அகலப்படுத்தி தள்ளி வைக்கிறோம். இப்படி கால் இப்படி வரும். வச்சுட்டு கைகள் ரெண்டுமே பின்னோக்கி கோர்த்துக்கணும். முதுகு தண்டை நல்லா நேராக வச்சுட்டு மார்பு பகுதி விரித்து இந்த எல்போவும் நல்லா விரிச்சுட்டு அப்படியே முன்னோக்கி குனிஞ்சு எழுந்துக்க போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது எல்லாமே ஒரு 3 செட்டு பண்ணிவிட்டு அதை அப்படியே டெய்லி பண்ணிகிட்டே வரணும். பண்ண உங்களுக்கு நல்லா இதாகும். இந்த பயிற்சிகளை முடிஞ்சு செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். எல்லா லாங்குவேஜஸ்க்குமே ஒரு யூனிக்னஸ் இருக்குங்க. ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சால் மட்டும் போதும், நம்மளால உலகம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ரொம்பவே ஈஸியாக நம்மளால வாழ்ந்துக்க முடியும். அப்படிப்பட்ட லாங்குவேஜை இவங்க எவ்வளோ ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்னெல்லாம் பார்க்க போகிறோம், ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற சின்ன ஒரு ரீகால் கிக் ஸ்டார்ட்டோட போயிடலாமா? ஸோ நம்ம ரீகாலுங்கிறது எதுக்காக, ஏற்கனவே விட்ட சென்டென்ஸையோ இல்லை விட்ட டைம்ஸையோ இல்லை என்ன வேலையை பார்த்தோமோ அங்கேருந்து ஒரு கமா போட்டு கண்டினியூ பண்ணோம் இல்லையா? ஸோ அதுக்காக ஒரு ரீகலெக்ஷன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ எதை பற்றி பார்த்துட்ருக்கோம், காலங்கள், அதாவது டென்சஸ் அப்படிங்கிறது. இந்த டென்சஸில் நமக்கு என்ன சொல்கிறாங்க, ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லிட்டாங்க. இந்த சிம்பிள் ஆஃப் சென்டென்சஸ் நம்ம என்ன பண்ணுறோம், கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ், அதாவது கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸை பிரிக்கிறோம்.
எடுத்துகிட்டு வரும். இப்போ ஒவ்வொரு காலங்கள்லையும் ஒவ்வொரு கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. ப்ரெசென்ட்டில் வரும்போது இந்த ப்ரெசென்ட்டில் வரக்கூடிய டென்ஸை எப்படி சொல்கிறாங்க, பாசிட்டிவில் எப்படி சொல்கிறாங்க, நெகட்டிவில் எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது இருக்குது. இன்ட்ராகேட்டிவில் எப்படி சொல்கிறாங்கன்றதும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு காலங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு டென்சஸ் அமைக்கிறோம் இல்லையா. ஸோ அப்படி அமைக்கிறதுனால நமக்கு எப்படி ஃப்ரேம் ஆகுது அப்படிங்கிறது தான். ஸோ ஓகே, டென்சஸ் ரூல் தெரிஞ்சால் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாமா மேம் கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக யூ கேன் ஃப்ரேம். ஆனால் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஆக்ஷன். கண்டிப்பாக அந்த ஆக்ஷன் இருந்தால் அவங்களுக்கு அந்த சென்டென்ஸ் என்ன இருக்கும், ஒரு கம்ப்ளீட்டாக இருக்கும், ஒரு முழுமை அடையும் இல்லையா. ஸோ அதுதான். ஸோ அப்போது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் வரும்போது நமக்கு எப்படி இருக்கும்னா ஒரு சப்ஜெக்ட் வரும், ஃபாலோட் பை நமக்கு ரூல் வரும், அந்த ஃபாலோட் பை ஆக்ஷன் வார்த்தைகள், அதாவது வேர்ப் ஃபார்ம்ஸ் வரும். ஸோ அதை தொடர்ந்து நம்ம சென்டென்ஸ் எலாபரேட் பண்ணுறது நம்மக்கிட்ட தான் இருக்குது, அப் டு அஸ் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஃப்ரேமிங் சென்டென்ஸை வந்து அழகாக ஃப்ரேம் பண்ண முடியும் இல்லையா. ஸோ இதுதான் நம்ம சொல்லக்கூடியது. அடுத்த விஷயங்கள் வரும்போது அந்த தமிழாக்கங்கள் என்ன டென்ஸ் படிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தமிழாக்கங்கள் செய்யக்கூடியது சரிங்களா. ஸோ அதுதான். ஸோ இந்த தமிழாக்கங்களை நம்ம எப்படி கொண்டு வரலாம், எப்படி ஃப்ரேம் அவுட் பண்ணலான்றது நான் சொல்லித்தரேன் வாங்க. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் வந்து எதை பற்றி எக்ஸ்க்ளூசிவாக பார்க்க போகிறோன்னா நெகட்டிவ் வரும்போது விச் இஸ் இண்டிகேட் நாட் சரிங்களா. ஸோ இதில் வேர்ப். ஸோ வேர்ப் ஃபார்ம் வரும்போது V1 V2 அண்ட் V3. அதாவது V1 ப்ரெசண்ட் நிகழ்காலத்தில் சொல்லக்கூடியது, V2 வந்து பாஸ்ட் இறந்த காலம், V3 வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ அப்போ எதிர்காலம் அப்படிங்கிறது வர இருக்கிறது இல்லையா. ஸோ அப்போ வேர்ப் ஃபார்மில் 3 காலங்கள் எடுத்தாச்சு, V1 V2 V3. இதில் இன்றைக்கான வேர்ப் என்ன எடுக்கிறோம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த வேர்பை எடுக்கிறது தான் நமக்கு என்ன இருக்குது, ஒரு சென்டென்ஸை வந்து எப்படி கொண்டு வரோம் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ நான் இங்கே சிம்பிளாக எடுக்கிறேன் ஆஸ்க். ஸோ ஆஸ்க்னால் ஒரு இடத்துல கேட்குறது. ஸோ கேட்க அப்படிங்கிறது ஹியர் கிடையாது, ஹியருங்கிறது வேறு, நமக்கு லிசன் அப்படிங்கிறதும் வேறு, கவனித்தல். இது வந்து ஆஸ்க், கேட்குறீங்க, ஒரு ரிக்வெஸ்ட் கேட்குறீங்களோ இல்லை ஒரு பெர்மிஷன் கேட்குறீங்களோ ஏதோ ஒன்று. ஸோ அப்போ கேட்க அப்படிங்கிறது V2 அண்ட் V3யில் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட். நிறைய பேர் ஆஸ்க்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்க்டு அப்படிங்கும் போது குழந்தைங்களுக்கு அந்த கேவோட சவுண்டு தெரிகிற வரைக்கும் சொன்னால் போதும். ஸோ ஒன்ஸ் அவங்க நல்லா ப்ராக்டிஸ் ஆகிட்டாங்க, அதனுடைய வார்த்தை ஆஸ்க்டு இந்த ஸ்பெல்லிங் தான் தெரிஞ்சதுக்கப்புறமா ஸோ அது அப்படியே ஒரு ஸ்டைல் ஆஃப் ஸ்பீக்கிங்லாம் நீங்கள் அந்த கேவை சைலண்ட் ஆக்கிட்டு ஆஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். அவங்க ஆஸ்டுன்னு சொன்னாலுமே அவங்களுக்கு ஆஸ்க்ன்றது புரியணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ட்ரெயின் அப் பண்ணிவிட்டு வி கேன் சேஞ்ச் ஆஃப். ஸோ இப்போ இது வந்து V2 அண்ட் V3யில் ஆஸ்ட் அப்படிங்கிறது. இது தமிழில் என்ன சொல்லுவாங்க, கேட்டார் இல்லை கேட்க இருக்கிறார், அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். கேட்டார் கேட்க இருக்கிறார் அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம். ஸோ V2 அண்ட் V3 ஆஸ்க் ஆஸ்ட், அதாவது V2க்கும் V3க்கும் அதே தான். ஸோ வேர்ப் ரெடி ஆகிடுச்சு இல்லையா. இப்போது சப்ஜெக்ட் வரும்போது I, we, you, he, then she, they, it. ஒரு சப்ஜெக்ட் ரெடி. ஸோ இப்போ இந்த சப்ஜெக்ட்ஸ் தான் கிடையாது, பட் இருந்தாலும் என்னெல்லாம் இருக்குங்கிறது நம்ம கொடுத்தாச்சு. தென் ஃப்யூச்சர் பர்ஃபெக்டினுடைய ரூல் இல்லையா. நெக்ஸ்ட் வந்து ரூல் வந்து வரும்போது ஒரு சப்ஜெக்ட் வில் ஆர் ஷல் ப்ளஸ் நெகட்டிவ் அப்படின்னு வரும்போது நாட், பர்ஃபெக்ட் வரும்போது ஹேவ், ஆக்ஷன் அதாவது வேர்ப் நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து V3 ஃபார்மில். V3 வந்து விச் இஸ் இண்டிகேட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுது. ஸோ அப்போ ரூல் ரெடி ஆகிடுச்சு. ரூலுக்கு ஏற்ற மாதிரி சென்டென்ஸ் அமைச்சாச்சு. எக்ஸாம்பிள். ஸோ இப்போ என்ன எக்ஸாம்பிள் எழுத போகணும்னா சிம்பிளாக ஒரு சப்ஜெக்ட் ஷீ அப்படின்னு எடுக்கிறேன். ஷீ வில் நாட் இல்லை யூஸ் பண்ணலாம். இல்லை இன்னும் மேம் ரெகுலராக நம்ம வில் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஸோ நான் மாற்றலாமான்னா எஸ் வி கேன் சேஞ்ச். ஸோ வில்லுக்கு பதில் கேன் யூஸ் ஈவன் ஷல். ஸோ ஷீ ஷல் நாட் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஸோ ஷீ ஷல் நாட் ஹாவ் ஆஸ்ட். ஓகேவா. ஸோ அப்போ அவள் கேட்டு இருக்க மாட்டாள், முடிஞ்சிச்சு. எதை கேட்டு இருக்க மாட்டாள்னும் போது சொல்லலாம் ஷீ ஷல் நாட் ஹாவ் ஆஸ்ட் எக்ஸ்கியூசஸ். ஸோ அப்போது அவள் சாக்கு போக்கு, எக்ஸ்கியூசஸ்னால் என்ன, ஒரு இடத்துல வந்து நம்ம எக்ஸ்கியூஸ் கேட்க, அதாவது சாக்கு, அதாவது ஏதாவது ஒரு விஷயங்களை சொல்லி பெர்மிஷனோ ரிக்வெஸ்ட்டோ பண்ணுறோம் இல்லையா. அப்போ இது வந்து ஒரு சாக்கு போக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லையா. அப்போது அவள் எக்ஸ்கியூசஸ் வரும்போது ஸோ சாக்கு போக்கு ஷல் நாட் ஹாவ் ஆஸ்ட் இல்லையா.
கேட்டிருக்க மாட்டாள் அப்படிங்கிறது. ஸோ இங்கே ஷீ அப்படிங்கிறதுனால ஒரே ஒருத்தர் தான். ஸோ அப்போது மாட்டாள் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ அவள் சாக்கு போக்கு கேட்டிருக்க மாட்டாள் அப்படிங்கிறது. ஸோ நம்ம எத்தனை பேர் எப்படி இண்டிகேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணாலும் ஸ்டாப் பண்ணலாம். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் ஆகிட்டிங்கன்னும் போது இந்த வேர்ப்ஸு இந்த சென்டென்சஸ்லாம் கொஞ்சம் வந்து ஸ்பீக்கிங்கோட ஸ்லாங் நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா நீங்கள் பேசுகிறது உங்களுக்கு அழகாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா நிறைய பேருக்கு அழுத்தமாக சொல்லுவாங்க, ஐ ஆஸ்க்டு ஹர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அழுத்தமாக சொல்கிறதுனால நீங்கள் ஒரு ஜென்ரலாக ஒரு லைக் நார்மலான ஒரு இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். நல்லா ப்ரொஃபஷனலாக நல்லா ஃபாஸ்ட்டாக பேசணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி வார்த்தைகள் நிறைய பேர் இந்த டாக்கு கூட வந்து டால்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடாது. டாக் வாக் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கணும். அந்த சவுண்ட் ஆஃப் ப்ரொனவுன்சியேஷனுங்கிறது ரொம்ப மேண்டேட்ரி. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் இன்றைக்கான ரூல் வச்சு நம்ம அழகான ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸ் அண்ட் ரூலுக்கு முன்னாடி தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். நாலேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா என்னைக்குமே இன்ஃபினிட்டியானதுங்க. எவ்வளோ தெரிஞ்சாலும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்குள்ளயுமே கண்டிப்பாக வந்து நுழைஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு இவங்க என்ன சொல்லிக் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத பாருங்க. வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். பொதுவாகவே இந்த ப்ரொஃபசர்ஸ் வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க இல்லையா? அப்படிதான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸரும் ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்டு நம்மளால வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்காக அவரே அந்த டாஸ்க் எடுத்திருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 10 வாரத்துக்கு தொடர்ச்சியாக வெயிட் லாஸ் பண்ணுற அந்த ஜேர்னியில் வெறும் ஜங்க் சாப்பிட்ருக்காரு. ஆனால் அந்தந்த டைமில் எவ்வளோ கேலரிஸ் இருக்குன்றதை நோட் பண்ணி சாப்பிட்டே வந்திருக்காரு. கூடவே அவருடைய பாடியில் பேட் கொலஸ்ட்ரால்லாம் ரொம்ப கம்மியாகவும் குட் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறதையும் கவனிச்சிருக்காங்க. இதை ரொம்ப தெளிவாக அவர் சொல்லும் போது 10 கிலோ ஈஸியாக லாஸ் ஆயிடுச்சு அப்படின்றதையும் சொன்னார். ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா வெயிட் ஏறும், இல்லை இது சாப்பிட்டா வெயிட் ஏறும் அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அளவாக சாப்பிட்டோம்னா அது நம்ம பாடிக்கு கரெக்டாக போய் டெபாசிட் ஆச்சா போதும் அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவாகவே இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் ட்வின்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. சரி, 2 ட்வின்ஸுக்கும் அப்போ ஒரே மாதிரியான ஆக்டிவிட்டியாக இருக்கும் இல்லை, அவங்களுக்கு ஒவ்வொரு தனித்தனி திறமை இருக்கும், அது அவங்களுடைய பிரெயினுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகும். இதை இன்னும் ரொம்ப தெளிவாக கண்டுபிடிக்கிறதுக்கு யார் அந்த 2 ட்வின்ஸில் இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க அப்படின்றத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சாங்க. அதில் யாருக்கெல்லாம் லெக் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கோ அவங்களுடைய பிரெயின் ஆக்டிவிட்டி ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், ஈவன் நம்மளுடைய காஃப் மசிலை செகண்ட் ஹார்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம பிளட் எல்லாத்தையும் அங்கேருந்து ரொம்ப ஈஸியாக பம்ப் பண்ணி கொடுக்குறதே காஃப் மசில் தான். நம்மளுடைய லோவர் பாடி ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய பிரெயினும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அதுதான் நம்மளுடைய பேஸ்மெண்ட். ப்ளூ வேல் திமிங்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நீல திமிங்கலம். இந்த திமிங்கலத்துக்கு கேன்சர் வர்றதுக்கான சான்ஸே கிடையாது. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு பேட் மாதிரி தான். பேட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஜெனட்டிக்கலாகவே எந்த ஒரு கேன்சர் செல்ஸையும் உள்ளே எடுத்துக்காது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் வேலுக்கு எப்படி, அதாவது திமிங்கலத்துக்கு எப்படிப்பா அப்படின்னு கேட்டால் திமிங்கலத்துடைய சைஸு தான் அதுக்கு ரீசனே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ இன்கேஸ் அதுக்குள்ளே கேன்சர் செல் போனாலும் அதுவே டிவைட் ஆகி ஃபுல் பாடிக்கும் போகணும் அப்படின்னா அப்படி டிவைட் ஆகி போகும். கூடவே அதுக்குள்ளேயே அதுங்க சண்டை போட்டுக்கும். அதனால் பாடி ஃபுல்லாக கேன்சரால் அது அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ பேட்டு மாதிரியே திமிங்கலத்துக்கும் கேன்சரே வராது அப்படின்றத சொல்கிறாங்க. ஃப்யூச்சரில் நம்மளால் பேபி எல்லாத்தையுமே கஸ்டமைஸ் பண்ண முடியும். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு இருக்குல்ல, நிஜமாவே இப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ரீசன் என்னென்னா ஜெனட்டிக்கலாகவே நம்மளால் நிறைய மாடிஃபிகேஷன் பண்ண முடியும். அண்ட் யாருக்கு என்னென்ன திறமை வேணுமோ அந்த திறமையெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்குள்ள நம்ம புகுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான ரிசர்ச்சும் நடந்துக்கிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட 40% மேலேயே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரொம்ப விரைவில் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. யாராவது வந்தாங்கன்னா சொல்லுங்கள் உங்கள் குழந்தைக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான திறமைகள்லாம் வேணும் அப்படின்றதையே நம்மளால் கஸ்டமைஸ் பண்ண முடியுமா, அதுக்கான ரிசர்ச்சும் நடத்திட்டு இருக்காங்க. அத்லெட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் ஆஃப்ரிக்காவை சேர்ந்த நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கு ரீசனும் வேற ஒன்று சொல்கிறாங்க. பேசிக்காகவே அவங்களுடைய ஃபிசிக் அத்லெட்டிக்காகவே உருவான மாதிரி இருக்கும். அப்படி தான் அவங்களுடைய ஃபிசிக்குமே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஆஃப்ரிக்கா ரொம்ப உஷ்ணமான இடம் இல்லையா, அங்கே அவங்க பாடியில் ரொம்ப ஹீட்டெல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் வெளியே கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாடி ஸ்ட்ரக்சர் வேணும்னு நேச்சரே அந்த பாடி ஸ்ட்ரக்சரை அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்துச்சு. எப்படின்னா அவங்களுடைய பாடி ரொம்ப சின்னதாகவும் அவங்களுடைய லெக் போர்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கும் போதே அவங்களுடைய ஃபிசிக்கில் தெரிஞ்சிடும். அவங்களால ரொம்ப வேகமாக எல்லாரை விட அதிகமாக ஓட முடியும். அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுடைய ஃபிசிக்கே இருக்கும். அண்ட் பொதுவாக மசில் கம்பேரிஷனும் பார்க்கும்போது நிறைய பேரை விட அவங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அதுக்கு காரணமும் அந்த அட்மாஸ்பியரிக் சேஞ்ச் தான்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் நம்ம மூச்சை அடக்கி வச்சுருந்தாலும்
உடனே நம்ம மூச்சு விடணும் அப்படின்ற மாதிரி தோணும். அதுக்கு ரீசனாக நீங்கள் எல்லாம் என்ன நினைப்பீங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடு நம்ம பாடியில் நிறையா இருக்கும், ஆக்சிஜனே வரல அதனால தான் அப்படின்லாம் யோசிப்பீங்க. இதில் 50 உண்மை, 50 அதனால மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா கார்பன் டை ஆக்சைட்லாம் நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய ஆர்பிசி செல்ஸ்குள்ளெல்லாம் ரொம்ப ஈஸியாக போக ஆரம்பிச்சிடும். அப்படி ஃபுல்லாக அது போயிடுச்சு அப்படின்னா அது எப்படியாவது வெளியே கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக ஆட்டோமேட்டிக்காக பிரெயினுக்கு சிக்னல் அனுப்பி எக்ஸேல் பண்ண சொல்லுங்கள், இன்னேல் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சிக்னல் கொடுத்துட்டே இருக்கும். அதனால தான் நம்ம மூச்சை அடக்கி வைக்கும்போது உடனே ஒரு அர்ஜென்சி வருது, மூச்சை விடணும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்மளால் முடியாது அப்படின்றத சொல்கிறதுக்கு ரீசனே அதுதான். அது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும்போது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சிச்சுவேஷனில் கொண்டு போய் விட்டுருன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay. Take care. ஃபைனலி நம்மளோட ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா, இன்ஃபர்மேட்டிவா, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு அருமையான எபிசோட மீண்டும் சந்திக்கலாம். Until then, it's bye from Farita and Manjil Velmale team.